नमस्ते बच्चों सबको नमस्कार राम राम सबको ओके இன்றைக்கி வந்து நம்ம பேப்பர் 2 பிரவீன் உத்ராத் தான் பார்க்க போகிறோம். அதாவது கமெண்ட், அதாவது டிப்பனி, லாங்குவேஜஸ் பற்றி நிறைய வருது, டிப்பனி வருது இல்லையா? அந்த வரிசையில் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா ஹிந்துஸ்தானின்றது வந்து ஒரு லாங்குவேஜ் கிடையாது, அது ஒரு போல்சால் கி பாஷா. அது வந்து ஹிந்தியும் உருதும் மிக்ஸ்டான ஒரு லாங்குவேஜ், ஒரு போல்சால் கி பாஷா. அது ஸ்போக்கன் லாங்குவேஜ். அது வந்து ஒரு லாங்குவேஜ் கிடையாது, ஒரு ஸ்போக்கன். அது ஓகே. இது வந்து அங்கிரேஜிக்கு தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இங்கிலீஷ்காரன் தான் நமக்கு ப்ரெசென்ட் பண்ணான். ஏன்னா அவன் தான் வந்து இந்த லாங்குவேஜை வந்து விட இன்வென்ட் பண்ணான்னு வச்சுங்களேன். ஓகே, இப்போ நம்ம அந்த கமெண்ட் பார்க்க போகிறோம். 5 மார்க்ஸ் இருக்குது, எல்லாம் கவனிங்க. எக்ஸாமினேஷன் வந்து இப்போது கம்மிங் 2021 இந்த 2 நாளும் வந்து எக்ஸாம் இருக்குது, ஹையருக்கு. 21 வந்து அந்த 2 வேலைக்கும் லோயர் எக்ஸாம் இருக்குது. ஓகே, இப்போது ஹால் டிக்கெட்லாம் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பேஜ் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வீக் வந்து நான் வந்து திரும்ப வந்து உங்களுக்கு வந்து இப்போது ராஷ்டிரபாஷா வேறு எடுத்துகிட்டு இருந்தேன் இல்லையா? பிரவீன் ராஷ்டிரபாஷா எடுத்தேன். நெக்ஸ்ட் வந்து நான் பிரவேசிக்காகவும் வேறு ஒரு ஏதாவது ஒரு இதுவும் பரீட்சாவுக்கும் எக்ஸாமுக்கும் நான் கிளாஸ் எடுப்பேன். ஓகே, தேங்க்யூ. அதாவது ஹிந்துஸ்தானி சிரஃப் எக் போலி ஹே. ஹிந்துஸ்தானி அப்படின்றது வந்து சிரஃப் எக் போலி அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்போக்கன் லாங்குவேஜ் தான். அது ஒரு பேச்சு வழக்கு மொழி. அது இஸ்ஸே சாகித்ய ரச்சனாயே நஹி ஹோத்தி. அதில் வந்து நம்ம வந்து லிட்ரேச்சர் எதுவும் கிடையாது, ஏன்னா அது வந்து ஒன்லி ஸ்போக்கனுக்கான லாங்குவேஜ். பட் இங்கே நம்ம பார்க்குறோம் கசல்லாம் வந்து ஹிந்துஸ்தானியில் எழுதுன மாதிரி வருது. ஏன்னா கசலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முழுக்க நிறைய வேர்ட்ஸ் வந்து அதிகான்ஷ் ஷப்து வந்து உங்களுக்கு வந்து உருதுல இருந்தும் பெர்ஷியனில் இருந்தும் வந்திருக்கும். ஸோ அது வந்து கசல் அப்படின்வாங்க. அது வந்து இந்த ஹிந்துஸ்தானியில் இருக்கும். மியூசிக்கில் கூட ஹிந்துஸ்தானி இருக்கு இல்லையா, இசை இருக்கு இல்லையா, பார்த்துங்க. அதாவது ஹிந்துஸ்தானி சிரஃப் எக் போலி ஹே, அது ஒரு வெறும் பேச்சு மொழி தான். இஸ்மே சாகித்ய ரச்சனாயே नहीं होती है. இதில் வந்து லிட்ரேச்சராக எழுதுறது கிடையாது. இசே ஹிந்தி और उर्दू की खिचड़ी बोली कहते हैं. இதை வந்து ஒரு ஹிந்தி உருது இது ரெண்டுத்தோட மிக்ஸ்டு லாங்குவேஜ், மிக்ஸ்அப் லாங்குவேஜ். அதாவது கிச்சடி அப்படின்வாங்க, உப்புமா இல்லையா? கிச்சடி என்னென்ன உப்புமா தானே. ஸோ அது வந்து நம்ம ஒரு கலவையான மொழி. அது यह भाषा வந்து एक प्रकार से अंग्रेजी की देन मानी जाती है. இந்த லாங்குவேஜ் வந்து ஆக்சுவலாக ஒரு பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ்காரனே நமக்கு இது ப்ரெசென்ட் பண்ண மாதிரி. अंग्रेजी தேன் அப்படின்றாங்கல்ல, இங்கிலீஷ்காரன் கொடுத்த லாங்குவேஜ் இது. அதாவது பிரசித்த பாஷா விஞ்ஞானிக்கு கிரியர்சன் खड़ी बोली हिंदी के वर्नाकुलर रूप को हिंदुस्तानी कहते हैं. அதாவது இந்த கிரியர்சன் அப்படின்றவர் வந்து லாங்குவேஜ் சயின்டிஸ்ட். இவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது இந்த கடிபோலி ஹிந்தி இருக்கு இல்லையா, அதனோட வர்ணாக்குலர், அதாவது ஸ்போக்கன் என்னென்னா அந்த கடிபோலி ஹிந்தியோட ஸ்போக்கன் லாங்குவேஜ் வந்து இது தான் ஹிந்துஸ்தானி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது அர்த்தாத் வந்து கடிபோலி ஹிந்திக்கு போல்சால் கி பாஷா ஹிந்துஸ்தானி. அதாவது நம்ம பேச்சு வழக்கு மொழி அப்படின்றது, பேச்சு மொழின்றது தான் ஹிந்துஸ்தானி. அசல்மே கடிபோலி அவர் உருது கே பீச் கி பாஷா ஹே ஹிந்துஸ்தானி. அதாவது உண்மையில் இதை பார்க்க போனால் கடிபோலின்றதானே இப்போத்தி ஹிந்தி வந்து கடிபோலியிலிருந்து வந்தது, அதனோட விகசித் ரூப். ஸோ இது வந்து கடிபோலிக்கும் உருதுக்கும் ஒரு இன்டர்மீடியட் லாங்குவேஜ் தான் வந்து இந்த ஹிந்துஸ்தானி அப்படின்றாங்க. व्याकरण के नियमों की दृष्टि से हिंदी और हिंदुस्तानी में कोई अंतर, அதாவது காஸ் அந்தர் नहीं है. ரொம்ப ஒரு பர்டிகுலராக சொல்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது கிராமரில். ஹிந்திக்கும் இந்த ஹிந்துஸ்தானிக்கும் ஒரே கிராமர் தான். दक्षिण भारत हिंदी प्रचार सभा ने गांधी जी की सलाह मानकर हिंदुस्तानी का प्रचार வந்து करने का प्रयास किया. அதாவது தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுச்சுன்னா, காந்திஜியோட அட்வைஸ் எடுத்துகிட்டு ஹிந்துஸ்தானியை தான் வந்து ப்ரொபகேட் பண்ண முதல்ல ஆரம்பிச்சது. பிரயாஸ் கியானா அதுக்காக தான் முதல்ல எஃபர்ட்ஸ்லாம் எடுத்து ஹிந்துஸ்தானியை டெவலப் பண்ணணும், ப்ரொபகேட் பண்ணணும், பரப்பணும் அப்படின்ட்டு வந்தது அந்த சபா. அப்போது दक्षिण भारत हिंदी प्रचार सभा का नाम जो है बदल कर दक्षिण भारत हिंदुस्तानी प्रचार सभा रखा गया. அப்போ அதனால தான் ஹிந்தி பிரச்சார சபாவை ஹிந்துஸ்தானி பிரச்சார சபா அப்படின்னு சொல்லிட்டு நேம் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சாங்க. காந்திஜி கா விசார் தா கி ஹிந்துஸ்தானி வந்து ஆம் ஜனதா கி பாஷா. காந்திஜி என்ன நினச்சாருன்னா, இப்போ கடிபோலி தானே டெவலப் ஆகி ஹிந்தியாக இருக்குது, ஆனால் அந்த ஹிந்துஸ்தானி வந்து அது ஒரு மிக்ஸ்டு லாங்குவேஜ். ஸோ அது வந்து மேக்ஸிமம் பீப்புள் பேசினாங்க. ஸோ அந்த ஹிந்துஸ்தானியை வந்து நம்ம வந்து ஆம் ஜனதா கி பாஷா, காமன் பப்ளிக் பேசுகிற லாங்குவேஜ். அது ஃபௌஜி கூட, அதாவது மிலிட்ரி மேன் கூட அந்த ஹிந்துஸ்தானி தான் பேசுவாங்க. ஸோ இவர் என்ன நினச்சிருக்காருன்னா, அந்த ஹிந்துஸ்தானியை வந்து ப்ரொபகேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்காரு. காந்திஜி கா விசார் தா ஹிந்துஸ்தானி ஆம் ஜனதா கா பாஷா ஹே வ ஹிந்தி கி நிகர்த்தம் பாஷா ஹே. அதாவது இந்தியோட நியரஸ்ட் லாங்குவேஜ் அது.
ஹிந்தியோட நியரஸ்ட் லாங்குவேஜ் அது. மோஸ்ட்லி ஆல் ஓவர் இந்தியா அதை அதிகமாக பேசுகிறாங்க ஜனங்க. ஸோ அதை தான் நம்ம ப்ரொவைட் பண்ணணும். जनता की समझ में आने वाली भाषा मानकर हिंदुस्तानी का प्रचार करने की सलाह दी. அதாவது ஜனங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் அந்த ஹிந்துஸ்தானியை வந்து ப்ரொவைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அட்வைஸ் பண்ணியிருக்காரு, சலா பண்ணியிருக்காரு. அதாவது அட்வைஸ் பண்ணியிருக்காரு. பட் காலாந்தர் மே விச்சார் பதில் கே. ஆனால் நாள் பட என்னாச்சுன்னா அந்த ஐடியாலஜி அவர் சேஞ்ச் ஆச்சு. ஸோ சேஞ்ச் ஆனவுடனே தக்ஷின் பாரத் ஹிந்து பிரச்சார சபா வந்து நாம் வந்து பதல்கர் ஃபிர்சே திரும்பவும் அந்த பிரச்சார சபாவோட இந்துஸ்தானி பிரச்சார சபாவை திரும்பவும் மாற்றி ஹிந்தி பிரச்சார சபாவை ஆகிட்டாங்க. தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா அப்படின்னு வச்சுட்டாங்க. ரக்காவையா हिंदुस्तानी அதாவது பால் உபயோகி ரச்சனாயே हुई है. அதை பால் உபயோகி ரச்சனாயன்னா குழந்தைங்களுக்கான நிறைய புக்ஸு, நிறைய காமிக்ஸ் எல்லாம் ஹிந்துஸ்தானியில் வந்துச்சு. அதே சமயத்தில் கசல், நான் ஏற்கனவே சொன்னேன், கசல்னு ஒரு இந்த ஹைக்கூ மாதிரி ஒரு புது கவிதை, அது ஹிந்துஸ்தானி கவிதை அது ஆக்சுவலாக. அப்போது கசல் பி ரச்சிகை, அது கசல் வந்து ஹிந்துஸ்தானியில் தான் எழுதினாங்க. ஸோ அதில் தான் பெரும்பாலும் கசல் பாடகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் வேர்டு, அது சிம்பிள் வேர்டாக இருக்கும், ஹிந்தி வேர்டாகவே இருக்கும். ஆனால் அது அவங்களுக்கு தெரியாது என்னென்னு நினைப்பாங்கன்னா அதுக்கும் மீனிங் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது அது உருது வேர்டு, பர்ஷியன் வேர்டு அப்படின்னு நினச்சிட்டு அந்த வேர்டுக்கும் மீனிங் சொல்லாமல் நமக்கு பயங்கர போரிங் ஆகிடும். ஓகே, see you in the next வீடியோ. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஸ்வர் और व्यंजन के अंतर அது பார்க்க போகிறோம். ஓகே.